சென்னை பல்லாவரம் வாரசந்தையில் எக்ஸ்பிரி தேதியை அடித்து விற்கப்பட்ட 500 காலாவதியான உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. குறைந்த விலையில் உணவுப் பொருட்களை விற்று மக்களின் உயிருடன் விளையாடிய சம்பவம் வெளியே தெரிய வந்தது எப்படி? இது எங்க இருந்து வருது நம்ம ப்ராடக்ட்? எங்க இருந்து? அது டேட்டு வேற சாக்லேட்டுங்க? இந்த சாக்லேட்டு இந்த பிஸ்கெட்லாம் பாக்கெட் செய்து விற்கப்படும் பிஸ்கட், மசாலா உள்ளிட்டவற்றில் எக்ஸ்பைரி தேதியை அடித்து மக்களின் உயிருடன் விளையாடிய சம்பவம் கதிகலங்க வைத்துள்ளது. காலாவதியான பொருட்களை பிளாக் மார்க்கெட்டில் வாங்கி வந்து குறைந்த விலைக்கு விற்று மெகா மோசடி உணவு பாதுகாப்புத்துறையினரின் ரைடில் அம்பலமாகியுள்ளது. காலாவதியான பொருட்களும் கட்டிங் வெட்டி தப்பிக்க முயன்ற சம்பவமும் நடந்தது. என்ன அழிச்சிருந்ததுனால இது எத்தனாவது 24 மாதம் நம்ம கட்ட முடியாது. சென்னை பல்லாவரத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்று போடப்படும் வாரச்சந்தை மிகவும் பிரபலமானது. ஊசி முதல் ஏசி வரை செகண்ட் ஹேண்ட் மற்றும் புதிய பொருட்கள் மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு கொண்டு வரப்படும். அதை வாங்குவதற்காக பல்லாவரம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் மட்டுமன்றி சென்னை முழுவதிலும் இருந்து ஏராளமானோர் வருவார்கள். அப்படி இருக்க சமீப காலமாக இங்கு தரம் குறைந்த மற்றும் காலாவதியான உணவுப் பொருட்கள் அதிக அளவில் விற்பனை செய்யப்படுவதாக செங்கல்பட்டு மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ரமேஷ் பாபு தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவினர் பல்லாவரம் வாரச்சந்தையில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஷாக்கிங் சம்பவமாக சென்னை பாடியைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவரால் போடப்பட்டிருந்த கடையில் அதிகாரிகள் சோதனை நடத்தியதில் மிரண்டு போனார்கள். காலாவதியான பிஸ்கட், மசாலா மற்றும் அரிசி, பருப்பு உள்ளிட்டவற்றின் பாக்கெட்டுகளில் அவற்றின் எக்ஸ்பைரி தேதியை இருந்த இடம் தெரியாமல் அழைத்து குறைந்த விலைக்கு விற்று வந்ததை கண்டுபிடித்தனர். ஒன்றல்ல இரண்டல்ல, சுமார் 500 கிலோ எடை உள்ள பொருட்கள் ஐயப்பனின் கடையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை மொத்தமாக பறிமுதல் செய்த அதிகாரிகள் ஐயப்பனை பிடித்து பல்லாவரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். எங்கிருந்து அவருக்கு காலாவதியான பொருட்கள் கிடைத்திருக்கும், இதில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்புள்ளது என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதில் ஐயப்பனுக்கு காலாவதியான பாக்கெட் உணவுப் பொருட்களை கைமாற்றிய நபர்களும் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொருட்கள் விலை குறைவாக கிடைக்கிறது என்பதை மட்டும் பார்க்காமல் அவற்றின் தரத்தை சோதித்து பார்த்து எக்ஸ்பைரி தேதிகளையும் சரிபார்த்து வாங்குமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டேட்டை அழிச்சிருந்ததுனால இது எத்தனாவது 24 மாதம் நம்ம கட்ட முடியாது. நாங்கள் எக்ஸ்பைரி டேட் மட்டும் காமிக்கிறோம். இது எங்கேருந்து வருது நம்ம ப்ராடக்ட்டு? எங்க இருந்து? அது டேட்டு வேற சாக்லேட்டுங்க? இந்த சாக்லேட்டு இந்த பிஸ்கெட்லாம்